மக்களவை எதிர்க்கட்சி தலைவரே இங்க வந்து பிரதமர் அலுவலகத்துல போய் புகார் கொடுப்பது அந்த மாதிரி நடந்தாலும் பரவாயில்ல, பிரதமர் இல்லத்துக்கே வந்து அவங்களே தர்ணா போராட்டம் நடத்துற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. இதுக்கு காரணம் நாடு ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். பிரதமர் இல்லத்தை இன்று காங்கிரஸ் எம்பிக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் முற்றுகையிட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு நியாயத்திற்காக போராடுகிற, தங்களுடைய எதிர்காலத்திற்காக போராடுகிற, தங்களுக்கு நிலைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுகிற மாணவர்களை நேற்று முழுவதும் நரேந்திர மோடி அரசாங்கம் வன்முறையை பயன்படுத்தி அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவும் தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லியும் இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 100 எம்பிக்கள் இன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க. கர்நாடகா முதலமைச்சர் கூட வந்திருந்தாரு. இந்த போராட்டம் எப்படி தொடர போகுது? இந்த போராட்டம் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ண வரைக்கும், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். நாடாளுமன்றத்தையும் நாங்கள் இதே ஒரு இதை முன்னெடுத்திருக்கோம். தொடர்ச்சியாக வந்து நாடாளுமன்றத்தையும் செயல்பட விடாமல் நரேந்திர மோடி அரசாங்கம் முடக்கி கொண்டிருக்கிறது. 2 நாளா முடங்கி தான் போயிருக்கு. 2 அவைகளுமே செயல்படல. பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் ராஜினாமா பண்ணணும், புதிய கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. இதற்கு காரணம் இல்ல, பிரதமருக்கு தெரியாமையே அதெல்லாம் பிரதமர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பிரதமர் வந்து ஒரு தவறு செய்த அமைச்சரை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கும் தவறுல பங்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம். பிரதமருடைய அனுமதி இல்லாம தான் வந்து இன்னைக்கு மாணவர்களை டெல்லி வீதிகள்ல டெல்லி காவல்துறை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களா? பிரதமருடைய முழு ஆதரவோட, உள்துறை அமைச்சருடைய முழு ஆதரவோட வர வேண்டியிருக்கு. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த வீதியில் நடந்து வரதுக்கு நான் பேரிகேட் ஏறி குதிக்க வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வன்முறையை, ஒரு அடக்குமுறையை அரசாங்கம் வந்து கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க. இது வந்து எவ்விதத்திலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மிக நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தி அவர் தலைமையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். வாகனத்தை கூட அனுமதிக்கல. வாகனம் மட்டும் இல்ல, என்னை நடந்து வர்றதுக்கே அனுமதிக்கல. பேரிகேட் ஏறி குதிப்போம், பேரிகேட் மேல ஏறப்பதான் விட்டுருக்காங்க. நன்றி.